Hey my lovelies, welcome back to my channel. நான் கீர்த்தி, friend from Amouthupals. Today I'm going to start something real close to my heart. That is my 60 days PCOD challenge. பிசிஓடின்னு சொல்லும் போது ரொம்ப பேருக்கு அது ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் நேம் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம மாதிரி பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பிசிஓடி அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெயிட் கெயின், ஹேர் ஃபால், ஆக்னி ஃபேஸ், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் ஈவன் செல்ஃப் மோட்டிவேட் ஆகாம டிமோட்டிவேட் ஆகுறது, லைக் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பிசிஓடி அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ வந்துட்டு ஈவன் எனக்குமே பிஃபோர் ஒரு 7 years நான் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்ப கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு மேரேஜ் ஆகி நம்ம ஒரு பேபியை வந்து கண்ணால பாக்குற வரைக்குமே நம்மளுக்கும் அந்த தாட் வந்து இருக்கும். ஒன்ஸ் நம்ம பாடியில வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் அது நம்ம பாடி விட்டு கண்டிப்பா போயிடும் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த ஒரு பயம் வந்து எனக்குமே இருக்கு. பட் ஆனா காட் கிரேஸ் இப்போ வரைக்கும் எனக்கு பிசிஓடி சிம்டம்ஸ் பெருசா இல்ல. நான் வந்துட்டு மெயின்டைன் பண்றது பிளஸ் நான் வந்து இன்டேக் பண்றது, எனக்கு மந்த்லி பீரியட்ஸ் கரெக்டா வருது. நேச்சுரல் வேல நம்ம வந்து ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் வந்துட்டு இந்த 60 days சேலஞ்சை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 60 days ஜேர்னி எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் டே பை டே ரொட்டீன் வீடியோவா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரோ வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், 60 days சேலஞ்ச் வந்து நான் எதுக்கு பண்றேன் பேசிக்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் ரீசன் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் மேனேஜ் மை பிசிஓடி. ஐ வாண்ட் டு ஹீல் மை பிசிஓடி இன் நேச்சுரல் வே. ஸோ அதுதான் கான்செப்ட். என்னுடைய பிசிஓடிய சாரி என்னோட பிசிஓடிய நான் வந்துட்டு மந்த்லி நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும். இஃப் இன் கேஸ் நான் இந்த மந்த் ஏதாவது சாப்பிடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து வேலை கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எனக்கு இருக்க வேண்டாம். எனக்கு டோட்டலா என்னுடைய பாடியை விட்டு பிசிஓடி போகணும், அது இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் வந்து இந்த 60 days சேலஞ்ச். இப்ப நம்ம சும்மா பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நாமளே சீட் பண்ணிப்போம். சரி ஓகே அப்படின்னு சாப்பிடுவோம். பட் ஆனா ஒரு சேலஞ்சா நம்ம பண்ணும்போது, ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு பண்ணும்போது நம்ம வந்து சீட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். எல்லாமே நம்ம மைண்ட் செட் தாங்க. நம்ம பண்ணணும் நினைச்சா நம்ம பண்ணலாம்ல. சோ வந்துட்டு அப்படி பண்ற பட்சத்துல நம்ம ரெகுலரா இதை பண்ணணும், நெக்ஸ்ட் அதை பண்ணணும், நெக்ஸ்ட் அதை பண்ணணும், நெக்ஸ்ட் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் நம்மளுக்கு. அதனால நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு 60 days சேலஞ்சுங்கிறது அதுக்காக தான் நான் வந்து பண்றேன். ஸோ கைஸ், 60 daysல அப்படி நீ என்னதாம்மா பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் வந்துட்டு ஹைட்ரேஷன் ஹேபிட், அதாவது நம்ம இன்டேக் பண்றோம்ல ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். பட் வாட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஹேருக்கு இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கா இருந்தாலும் பாடிக்கா இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கிறதுனால நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதையும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுங்கிறதுனால ரொட்டீன்ல நான் வந்து வாட்டரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் ஹைட்ரேஷன் ஹேபிட் அண்ட் பேலன்ஸ்டு மீல். நல்லா கறி குழம்பு அது இதுன்னா நானே நல்லா சாப்பிடுவேன். ஆனா ஒரு கார குழம்போ இல்ல ரசமோ வச்சா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வச்சிருவேன்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டு ஃபுட்டு அண்ட் லிட்டில் பிட் எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் வந்து பேஸ்ட் ஆன் நம்ம பாடி ஹெல்த் அண்ட் நம்மளுடைய வெயிட், அது பேஸ் பண்ணி ஏத்துறதும் குறைக்கிறதும் அதை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நைட் ஸ்லீப் ரொட்டீன். நைட்டு நம்ம தூங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 30 minutesக்கு முன்னாடி நம்ம போன் எடுத்து வச்சுட்டு ஒரு டீட்டெயில்டா நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம், மார்னிங்ல இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம் அண்ட் நாளைக்கு நம்ம இதெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து ஒரு 30 நிமிஷம் அதை யோசிச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தூங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங். 60 days ஜேர்னில கண்டிப்பா நான் வந்து இதை கியூர் பண்ணியே ஆவேன், நான் அதை கண்டிப்பா கியூர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் டே டு டே நம்ம இந்த டேவை இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்டா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கோட நம்ம வந்து இருக்கணும். அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். பேசிக்கா தான் வந்து ஒரு விஷயம், ஓகேவா? பிகாஸ் ஹீலிங் மீன்ஸ் செல்ஃப் கேர், பேஷன்சி அண்ட் கன்சிஸ்டன்சி, பேஷன்சி, செல்ஃப் கேர் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஹீலிங், ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன விஷயம் தான், ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பட் ஆனா பண்றதுக்கு தான் நம்ம முன் வர மாட்டோங்கிறது நம்மளுடைய தப்பு தான். அண்ட் நம்ம பாடிக்கு நம்ம லவ் கொடுத்தா அது தானாவே ஹீல் ஆயிடும், மீன்ஸ் தானாவே குணமாயிடும் அப்படிங்கறத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் 60 days பிசிஓடி சேலஞ்ச். அதை எப்படி நம்ம ஹீல் பண்றோம் அப்படிங்கறது தான் விஷயம். அண்ட் நான் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு நான் வேக்கப் ஆகணும் அண்ட் எத்தனை மணிக்கு நான் வந்துட்டு மார்னிங்
ரொட்டீன் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போ சாப்பிடணும், அண்ட் மிட் மார்னிங்ல நான் என்ன சாப்பிடணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அதுக்கப்புறமா நைட்டு ஈவினிங்ல நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் எத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு அதை நான் வந்து ஸ்க்ரீன்ல ஷோ பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் வந்து இந்த ஐடியாவை எங்க அக்காவுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுமே வந்துட்டு ஓகே நானும் பண்றேன், ஏன்னா அவங்களுக்குமே பிசிஓடி இருக்கு அண்ட் அவங்க வந்து வெயிட் லாஸும் பண்றாங்க. ஸோ வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணும் போதே நம்மளோட பிசிஓடி வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். அதாவது ஃபுட்டு இப்போ வெயிட் லாஸ் பண்றவங்க வந்துட்டு குண்டா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணும்போது அவங்க பிசிஓடிக்கு தேவையான பொருளும் அவங்க இன்டேக் பண்ற பட்சத்துல அவங்களுக்கு ஹீல் ஆகும். இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற பெரிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் கம்மி ஏரியால வந்துட்டு நிறைய ஃபேட்ஸ் வந்து இருக்கிற பட்சத்துல அது வந்து அசிங்கமா இருக்கும். அப்படிங்கறதுனால நான் வந்து எக்ஸசைஸ்ல அதை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கேன். அண்ட் என்னோட ஃபேஸ் ஆயில் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய ஆக்னி வருது. அண்ட் அதுவுமே நான் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்டா நான் வந்து சுகர் ஐட்டம் வந்து கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணணுங்கிறது மெயின் கான்செப்டா இருக்கு எனக்கு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இது பிசிஓடிக்கான ஜேர்னி மட்டும் கிடையாது. எனக்கு இது பிசிஓடி, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியா இருக்கலாம். ஆர்எல்ஸ் வேற ஏதாவது நீங்க உங்களுடைய பாடியில இப்போ வந்துட்டு நிறைய ஹேர் இருக்கும், ஆனா இப்ப ஹேர் இல்லாம இருக்கும். அதுக்காக நீங்க நிறைய முடி கொட்டுதே நிறைய ஃபீல் பண்ணிருக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு மார்னிங் நான் இதை சாப்பிடணும், நைட் இதை சாப்பிடணும், ஆஃப்டர்நூன் இதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டு இன்னைக்கு நான் எண்ணெய் வச்சு குளிக்கணும், நாளைக்கு நான் தலைக்கு குளிக்கணும், வீக்லி ஒன்ஸ் நான் இதை பண்ணணும், என் ஹேர் நான் வந்து இப்படி வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஹேருக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கூட நீங்க வந்து அந்த சேலஞ்சை வந்து க்ரோத் பண்ணலாம். அதாவது 2026ல என்டர் ஆகும் போது நம்மள்கிட்ட இருக்க ஒரு மைனஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணும், கிளியர் பண்ணும், அதை நேச்சுரலா பண்ணணும். எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க தான் சர்ச் பண்ணணும். புரியுதா? அப்ப பிசிஓடி எனக்கு இருக்குங்கிறதுனால பிசிஓடியை வந்து எப்படி நான் கியூர் பண்ணலாம் அப்படிங்கறத சர்ச் பண்ணி என்ன சாப்பிடலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி இதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு நான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது மைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமை இந்த 60 டேஸ்ல நான் எப்படி கிளியர் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து நீங்க தான் லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மைனஸ் இருக்கலாம்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் 2026 என்டர் ஆகும் போது ஏதோ ஒன்று சாதிச்ச ஃபீல் நம்மளுக்கு இருக்கணும். தட் இஸ் த திங். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். நம்ம வந்து இன்ட்ரோ வீடியோல நிறைய பேச விரும்பல. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுமா பண்ணலையா அப்படிங்கிறத கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படிங்கிறது இப்போதைக்கு என் மைண்ட்ல இல்லை. பட் ஆனா நான் வந்து இந்த ஜேர்னியை எப்படி சொல்றது, எந்த சீட்டிங்கும் இல்லாம நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த டே வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மைனஸா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 2026ல என்டர் ஆகிறதுக்கு இன்னையோட சேர்த்து 60 டேஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு 60 டேஸ் அதனாலதான் சேலஞ்சிங்கா நான் பண்றேன். 26ல என்டர் ஆகும் போது நம்ம ஒரு ஹெல்த்தி பர்சனா என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட வித் ஹோப்போட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்னென்னலாம் பண்றேன், நான் என்ன பண்றேங்கிறத பார்ப்போம். அண்ட் பாய்.